ஹாய், வணக்கம் அனைவருக்கும். கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். இது யார் யாருக்கு காரணம், எப்படி நடந்தது, இதனோட பின்னணி என்ன, இது எல்லாமே பார்க்கணும் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தினர், அதில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல். ஸோ இரங்கல் தெரிவிக்கிறதுனால ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. எழுந்த உயிரோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த தீர்வும் இது கிடையாது. நம்மளோட ஆதங்கம் தான் பட முடியும். ஸோ இதுக்கான காரணம் என்ன, இனிமேல் இது வரக்கூடாது, தடுக்கணும். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் எப்பவுமே நடக்கக்கூடாது. இதை கடந்தும் போக முடியாது, இதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இதுக்கு எத்தனை பேர் காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் சொல்லணும். இதை அரசியல் நோக்கத்தோடவும் பார்க்கணும், அரசியல் தாண்டியும் பார்க்கணும். இதை ஃபஸ்ட்டு டிவிகே கட்சி தான் இதில் மிகப்பெரிய ஒரு காரணமாக அவங்கள தான் நிறுத்தணும். ரெண்டாவது திமுக, மூணாவது மக்கள். இந்த 3 பேருமே. நான்காவதாக பார்த்திங்கன்னா போலீஸ் இங்கே நம்ம ஏன் சொல்லணும்னா, போலீஸ் தனித்து இயங்குறது கிடையாது, அதான் திமுகன்னு சொல்லியாச்சு. அதனால் போலீஸ் அங்கே விளக்கிடலாம். இப்போது விஜய் தரப்பு, அதாவது டிவிகே தரப்புலேருந்து என்னென்ன சொல்கிறாங்க, எனக்கு கேட்ட இதுக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு தாண்டி அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கூட்டத்திலையும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கேட்குற இடத்துல கொடுக்கல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, கட்டுப்பாடு அதிகமாக கொடுக்குறாங்க. நம்ம ஒரு இடம் கேட்டால் அந்த இடத்துல கொடுக்காம இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க. இதுக்கு தான் கூட்ட நெரிசல் அதிகமாகிறதுக்கு காரணம். இவங்களுடைய திமுக ஆளுங்கட்சியான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அந்த இடத்துல இப்போ பெரிய இடமா கொடுத்தோம்னா அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அது இவங்களுக்கு ஒரு அச்சத்தினால பயப்படுறாங்க, அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்னென்னா, நாங்கள் கேட்குற இடத்துல கொடுக்கல, ஸோ அவங்களா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அங்கே தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த குறுகிய இடத்துக்குள்ளே இவங்க பிரச்சாரம் பண்ணுறதால கூட்ட நெரிசல் அதிகமாக வருது. ஸோ நான் இதில் 2 பேருமே ஒருத்தங்க ப்ளேம் பண்ணுறதை தாண்டி, முதல்ல உண்மையாக இருக்கணும்னா தான் பண்ணுற தப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும். உண்மையான ஒரு தலைவனோ உண்மையான ஒரு தொண்டனோ யாராக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முதல்ல தான் பண்ணது தப்புன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அவங்க அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தால் இது கண்டினியூஸாக தான் ஆகிட்டு இருக்குமே தவிர இது என்றைக்கும் நிற்காது. ஸோ எனக்கு இது பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது தவிர்க்க வேண்டிய ஒரு சம்பவம். கண்டிப்பாக இதை தவிர்த்துருக்கணும். இந்த நிலைமையை ஏற்படுத்தியிருக்கக்கூடாது. சரி, எனக்கு இருக்கிற கேள்விலாம் ஃபஸ்ட்டு டிவிகே சைட்லேருந்து நம்ம வரோம். ஆளுங்கட்சி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. ரோட் ஷோ பண்ணக்கூடாது, கையை வெளியில் காட்டக்கூடாது, கொடுக்குற இடத்துல தான் மீட்டிங் போடணும், வேறு எங்கேயும் போடக்கூடாது, அவங்க கேட்குற இடத்த கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், இது எல்லாம் அவங்க போடுவாங்க. ஒரு அரசு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இன்னொரு தரப்பு ஒரு புதுசாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வாங்க பூ மாலை போட்டு வரவேற்க மாட்டாங்க. எந்த கட்சியினரும் வரவேற்க மாட்டாங்க, ஸ்ட்ரகிள் கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன தலைமை பண்பு என்ன, நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். ஓகே, அதுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களால் நடத்த முடிஞ்சால் நடத்தணும். இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் வருது, இப்படி ஒரு நடக்குதுன்னு தெரிஞ்சால், அதாவது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுமான்ற கேட்குறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த கூட்ட நெரிசல் பார்த்தாலே தெரியுது, டிவியில் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மீட்டிங்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது அதை விட ரொம்ப ஹியூஜான க்ரௌடு இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒன்று இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சால் அந்த இடத்த ஃபுல்லாக தவிர்த்துடணும். என்னால் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிட்டா உங்களுக்கு மவுஸ் இன்னும் தான் கூடுமே தவிர இது குறையாது. ரெண்டாவது, அவங்க சொல்கிறது எல்லோரும் கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை. மக்களுக்கான வழியில் நடந்தால் போதும். இப்போது அவங்க கையை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பண்ணி அப்போ என்ன பிரச்சனை ஆகிட போகுது? வழக்கு பதிவு போடுவாங்களா? போடட்டும், தூக்கி உள்ளே வச்சிட மாட்டாங்களா? ஒன்றும் அந்த கட்ஸ்லாம் வேணும்ல. ஒரு தலைவருக்கா, ஒரு ஒரு தைரியமான ஒரு பர்சனாக ஒரு தலைவர்லாம் ஒன்று பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும். அப்போ அந்த கூட்டம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
வெளியிலேருந்து கையை காட்டுறதோ அந்த முகத்தை பார்க்குறது தான் வராங்க. இதெல்லாம் பண்ணணும். சரி, நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அந்த இடத்துல கொடுக்கலையா, ஏன் இன்னொரு இடத்துல வைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட இடத்துல எங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குமோ அந்த இடத்துல முடிஞ்சால் வைங்க. என்ன என்ன பண்ண போகிறாங்க? மக்களோட பாதுகாப்பு தானே முக்கியம். ஸோ இவங்க கட்டுப்பாட்டு நெறியிலே நடந்துக்கிட்டு இருந்து என்ன சாதிக்க போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? கேஸ் போட்டால் போட்டோம். நீங்கள் ஏதோ ஒரு பப்ளிக்கான பிளேஸோ எங்கே வசதியாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்து நிறுத்தி ஒரு கூட்டம் போடுங்க, மீட்டிங் போடுங்க, அவங்க பிரேக் பண்ணுங்கள். என்ன இதில் பண்ணிட்டு போகிறாங்க? மக்களுக்கு ஒரு ஒரு நல்லதுன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும், அதை பண்ணிட்டு போங்க. ஏன் இது இவ்வளோ காரணம் இருக்குது? இதை பண்ணியிருந்தா என்னோடய குற்றச்சாட்டு, என்னுடைய இதுவாக வந்து இந்த சம்பவத்துக்கெலாம் காரணமாக நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆளுங்கட்சி வந்து இந்த இவ்வளோ கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கணும். இல்லை அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல ஒரு 50,000 பேர் தான் நிற்க முடியும்னா அங்கே போது ஒரு 2.5 லட்சம் பேர் நிற்கிறதுன்றது எப்படி சாத்தியம்? ஸோ ஒரு 50,000 நிற்க போதுன்னா ஒரு 1000 2000 கூட்டம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு 50,000 60,000 ஒரு 10,000 அது மாதிரி எக்ஸஸாக இருந்தால் பரவாயில்ல, ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படியே அது டபுள் ட்ரிபிளாக ஆகும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட தான் செய்யும், மூச்சு திணறல் வரும். அது எப்படி அந்த க்ரௌடை வந்து லைவில் பார்க்கும்போதே பயமாக தான் இருக்குது. யாருக்கு என்ன ஆகுமோ, எதுவும் ஆகக்கூடாது கடவுளேன்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இப்படி நடக்கும்ன்ட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதில் பங்கு ஆளுங்கட்சிக்கும் இருக்குது. ஒழுங்காக அவங்க கேட்குற இடத்துல ஒன்றும் கொடுக்கணும். இல்லை கொடுக்கலையா, நீங்கள் மக்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்களா, அது வந்து சரியான இடத்துல கொடுத்துருக்கணும். இவ்வளோ க்ரௌடு சேர்ந்துருக்கா, இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு, நீங்கள் வந்து இது ஒரு தாவேக்காவோ இல்லை ஒரு அதிமுகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியோன்னு சொல்லிட்டுலாம் பார்க்கக்கூடாது. மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், இங்கே இருக்கிற மக்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தினோட கடமை அது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? போலீஸையோ இல்லை ஏதோ விட்டு ஒன்று அந்த கூட்டத்தை கலைக்க வச்சுருக்கணும். தப்பே இல்லை, விமர்சனம் பண்ணிட்டு போட்டோம் எதிர்கட்சிங்க. ஒரு கூட்டம் போடுறத கூட வந்து இவ்வளோ இது பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கட்டும். நாளைக்கு வந்து ஒரு நல்ல பேர் தான் எண்ட் ஆஃப் த டேவில் வந்து கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளோ க்ரௌடு சேர்றாங்களா, இதில் கண்டிப்பாக ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அரசுக்கு இது தெரியாமலாம் இருக்காது, தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த இடத்துல வந்து தடுத்துருக்கலாம். மக்கள் அந்த இடத்துல இவ்வளோ கூட்டம்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்தி ஏதாவது ஒன்று இது பண்ணணும். இதெல்லாம் பண்ணலை. இதை தாண்டி என்னன்னா, அந்த கூட்டத்திலே ஆம்புலன்ஸ் வர்றது, ஆம்புலன்ஸ் இவங்க கால் பண்ணதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர்றது வேறு, இன்னொன்று தனியாகவே ஆம்புலன்ஸ் வருது. எப்படி அந்த கூட்டத்தில் உண்மையாகவே ஒருத்தவங்க ஒரு பேஷண்ட் வராங்க, ரொம்ப சீரியஸாக அர்ஜென்ட்டு ஒரு எமர்ஜென்சியில் வராங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸ் கடந்து போயிடுறதுக்கு சாத்தியமா? எப்படி முடியும்? அப்போ அங்கே தான் வந்து கூட்டம் நடக்குதுன்னொடனே வேறு ரூட்டில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தான் போகணும். இல்லை இந்த இடத்துல தான் போகணும், இந்த இடத்துல ஸ்பேஸ் விடுற மாதிரி அரசும் ஏற்படுத்தியிருக்கணும். ஸோ இவங்களுடைய தப்பும் இதில் நிறைய இருக்குது. அரசாங்க தப்பும் நிறைய இருக்குது, காவல்துறை தப்பும் நிறைய இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா டிவிக்கேவை நான் வந்து அவங்கள வந்து சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று, விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ செருப்பாக வந்து விழுது. இது யார் அடிச்சிருக்கிறாங்க என்ன, இதெல்லாம் வந்து விசாரிக்கணும். இதில் யார் அடிச்சிருக்க போகிறாங்க? தாவேக்காவை அவங்கள தன்னைத்தானே அப்படி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல வந்து அதிமுகவோட இதுவும் கிடையாது. அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து திமுகவை டார்கெட் பண்ணி தான் வைக்கிறாங்க. ஸோ இது எப்படி இது சாத்தியம்? ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய இது. இந்த அளவுக்கு ஒரு அரசியல் எப்படி அது வந்து ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும்? இது ஒன்று. எனக்கு இதை தாண்டி இவங்க இந்த டிவிகே தரப்பினர், நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன கொடுக்குறாங்க, மக்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது வந்து சேஃபாக இருக்குமா இல்லையான்ட்டு இவங்க தான் பார்க்கணும். இந்த பிளேஸ்மெண்ட்டில் இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க, எப்படியும் ஒரு லைவில் அவங்க வரும்போதே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கலாம். இல்லைனா பார்க்கலன்னா அதை பார்த்து தெரிஞ்சிருக்கணும், யாராவது வந்து சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல வந்து பேசுனா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு வேறு இடத்துல தான் மாற்றிருக்கணும். இல்லை இதுதாங்க தலைமை பண்பாக நான் பார்க்குறேன். என்னென்னா, இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌட் இருக்குது, ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரியணும், கொஞ்சமாச்சு உணரணும். இவ்வளோ இருக்குது,
ஏன்னா பார்க்குற நம்மளுக்கு தெரியுது, ஆடியன்ஸாக நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறோம்ல பொதுமக்கள், ரொம்ப க்ரௌடாக இருக்குது, எப்படிடா இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிக்கணும். அப்போது உங்களுக்கு எங்கே அங்கே வந்து சௌகரியமாக இருக்கோ, வசதியாக இருக்கோ அந்த இடத்துல போட்டிருக்கணும். போட்டு இவங்க கேஸ்னால் போட்டுட்டோம், எதனா பண்ணட்டும். ஸோ உங்கள் கட்ஸை அந்த இடத்துல காட்டணும். இதுக்கு அடுத்ததாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல அந்த மீட்டிங் பிளேஸ்மெண்ட்லேயே வந்து மயங்கி விடுறாங்க. இவரே தண்ணி எடுத்து கொடுக்குறாரு விஜய் தண்ணி பாட்டில் எடுத்து போடுறாங்க. ஸோ அவங்க அங்கேயே சீரியஸாக இருக்குதுன்னு தெரியுது ஓரளவுக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த களத்திலே நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, காரில் எடுத்துகிட்டு போகிறதோ, அங்கேயும் நிறைய வாகனம் இருக்குது, உடனே எல்லோரும் கலைஞ்சி கொஞ்சம் தள்ளி போக சொல்கிறதோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கலாம். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறதோ, இந்த மாதிரி விஜயே பண்ணலாம். ஏன் அவர் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? தலைவர்னால் பண்ணக்கூடாதான்? சரி, அந்த அளவுக்கு பண்ணலனாலும் குறைஞ்சபட்சம் அவர் கிளம்பி அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டார். கிளம்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி வந்திருக்கணும், வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துருக்கணும். இதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு தகுதியாக இருக்கும். என்ன பயம், என்ன பண்ணிட்டு போகிறாங்க, இது ஒன்றும் வேணும்னு திட்டமிட்டு பண்ணலையோ, இல்லை வேணும்னு யாராவது இவங்கள பண்ணிவிடுவாங்களா? இல்லையே. உங்களால் ஒரு கூட்டம் வந்துச்சு, முழுக்க உங்களை பார்க்க வந்த கூட்டம் தான் அது. உங்களால் தான் அந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் போய் பார்க்கணும். அதில் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது, என்ன பயம் இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. போய் பார்த்தா என்ன? ஸோ இதை வந்து காரணமாக வச்சுக்கிட்டு இதை ஒரு ஸ்கோர் பண்ணுற மாதிரி எதிர்கட்சிகள் எப்படி வந்து இது பண்ணுறாங்க. உண்மையாக அவங்க வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக சைட்லேருந்து உடனே எல்லோரும் வராங்க, அதிமுக சைட்லேருந்து உடனே வராங்க. அதிமுக சைடு உடனே வரல, இன்றைக்கி காலையில் தான் வந்திருந்தாங்க. அப்போது ஒரு மக்கள் மேலே இவ்வளோ அக்கறை இருக்குது, நான் ரொம்ப பாராட்டுறேன். பட் இந்த அக்கறை முன்கூட்டியே கொஞ்சம் யூகிக்கணும்ல. இது மாதிரிலாம் ஏன் தமிழ்நாட்டு மக்களை நான் விட மாட்டேன், நீங்கள் மீட்டிங் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி இடத்துல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லணும். அவங்களும் அதை வந்து என்னால் இங்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிக்கணும். இதெல்லாம் எங்கே போச்சு? மூணாவதா, மக்கள் மேலேயும் ரொம்ப தப்பு இருக்குது. இங்கே குழந்தைகள் வர வேணாம், வயசானவங்க வர வேணாம், பெண்கள் கர்ப்பிணி இந்த மாதிரிலாம் வர வேணாம்னு சொல்லியிருந்தோம். நான் இதை கூட இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதை கூட விடுங்க, அவங்க சொல்கிறாங்க சொல்லலை. என்னங்க ஒரு தலைவராக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், யாராக இருந்தால் நான் எதுக்கு இவ்வளோ கூட்டம்? நான் வந்து நேற்றுலேருந்து காத்துட்ருக்கிறேன், காலையிலேருந்து 4 மணிலேருந்து காத்துட்ருக்கேன், நான் சாப்பிடாமல் இருக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் இது என்ன மாதிரி மனநிலை, இது என்ன மாதிரி ஒரு சிந்தனை? நீங்கள் சொல்லுங்கள். இது ஆட்டிடியூட்? இது நல்லதுக்கா? இதுதான் நீங்கள் வந்து ஏதாவது இங்கே ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ண வந்திருக்கீங்களா, இல்லை சுதந்திரத்துக்கு போராட்டம் பண்ண வந்திருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஜாதி பிரச்சனைக்கு, வன்கொடுமைக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ண வரீங்களா? என்ன ஒரு பொது நலன் சார்ந்து நீங்கள் இவ்வளோ கூட்டம் வந்து திரள்றீங்க, எதுக்காக வரீங்க? ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட ஒரு சினிமா துறையிலேருந்து வராரு ஒரு தலைவர், இந்த ஒரு காரணத்துக்காக வருவீங்களா? ஏன் வந்து இவ்வளோ உயிர் போகிறதுக்கான அங்கே சொல்லி அழுகும் போது பாருங்களேன், நான் வேணான்னு சொன்னனே நீங்கள் போறியேன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தலைவர், ஒரு ஹஸ்பண்டு சொல்கிறாரு, மனைவி என் பேச்சை கேட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, கேட்காம போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவங்க, ஒரு அம்மா, என் புள்ள கேட்காம போயிட்டானே அப்படின்னு, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ இந்த கூட்டத்தில் நான் வந்து திமுகவும் அதிமுகவும் இதே மாதிரி கூட்டத்தில் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருந்தால் கூட அது ஒரு பெரிய இதுவாக இருக்காதுங்க. ஏன்னா அந்த மற்றவங்களோட கூட்டத்துக்கும் விஜயோட கூட்டத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. மற்ற கூட்டத்தில் காட்டியும் இங்கே வந்து முழுக்க யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அங்கேவாது அசம்பாவிதம் நடக்கிறது குறைவு. அங்கே வந்து வயசானவங்க தான் அதிகமாக வராங்க. இங்கே வந்து பாதிப்பு ரொம்ப அதிகம். ஒன்று படிக்கிற பசங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க உயிருக்கு ஏதாவது ஆனாலும் அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன. இன்னொன்று குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆனாலும் அதனுடைய பேரண்ட்ஸ் அவங்களோட நிலைமை என்ன ஆகும். ஒரு குழந்தை இன்றைக்கெலாம் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது. குழந்தைக்கு ஏதாவது ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் வந்து அதிலேருந்துலாம் வெளில வர முடியாது. அதே மாதிரி ஒரு நடுத்தரப்பு ஒரு யங்ஸ்டர் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆனாலும் சரி, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, அந்த குழந்தைங்களுக்கும் பெரிய பாதிப்பு, அதுங்க அனாதையாக நிற்கும். ஸோ இவ்வளோ இது இருக்குது.
ஏதோ ஒரு வயசானவங்கள ஒருத்தவங்க 2 பேரும் அந்த மாதிரி போல். இதில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி இவங்கள நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கு எது ஆனாலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். அப்படின்னும்போது நீங்கள் இது இவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் வந்து திருப்பி பேக்கில் போகணும். வேணாம், நம்ம இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம்லாம் இல்லை பொதுமக்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகே தலைவர் விஜய் அங்கே அந்த இடத்துல இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாக திருப்பி வந்திருக்கணும். வந்து அவங்கள பார்த்துருக்கலாம். எமோஷ்னலாக தான் தோணுது இது வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. என்னங்க பயம், என்ன இது கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா துக்கத்தில் இருந்தேன்னு சொல்கிறதெல்லாம் இது சரி கிடையாது. வரணும். பெற்றவங்களுக்கு துக்கம் இல்லையா? அவங்களோட துக்கம் இல்லையா? வரணும், வந்து பார்க்கணும். அந்த களத்தில் இறங்கி போராடுறது ஒரு குணம் இருக்கணும். போராடுறதும் தலைவன். ஒரு பிரச்சனை வரும்போது தான் அந்த தலைமை பண்பு, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வெளியே வரும். ஒரு மக்களுக்கான ஒரு தலைவனாக அவங்க என்ன, அவங்களோட செயல் என்ன அப்படின்றது வெளியே வரும். ஸோ மாற்றி ப்ளேம் பண்ணுறதுல ஒரு இதுவும் கிடையாது. திமுக தான் இதுக்கு காரணம், திமுக தான் சதி அப்படின்னு சொல்கிறதுக்கும், இவங்க நாங்கள் சொல்கிறத கேட்காம டிவிக்கே தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 பேர் அரசியலும் எனக்கு பிடிக்கலங்க. டு பி ஃப்ராங்க், வெளிப்படையாக சொல்லணும்னா 2 பேர் அரசியலுமே 2 தரப்பும் எனக்கு பிடிக்கல. இது வரைக்கும் நான் டிவிக்கே தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் திமுகவும் பிடிக்கல, டிவிக்கேவும் பிடிக்கல. 2 பேரோட அரசியலும் ஒரு ஆபத்தாக தான் நான் பார்க்குறேன். ஸோ வேறு எனக்கு இப்போதைக்கு ஒரு சேஃப்டிக்குன்னு பார்த்தா டிஎம்கே தவிர, டிஎம்கேவும் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது, இப்போ டிவிக்கேவும் கிடையாது. ஏன்னா ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. ஒரு உயிரோட வேல்யூ அவ்வளோதானாங்க. நீங்கள் இறங்கி களத்தில் போராடணும். மனுஷன் தானே, நீங்களும் ஒரு மனுஷன் தானே, விஜய் ஒரு மனுஷன் தானே. அந்த இடத்துல அவர் நிற்கும் போதே ஒரு பொண்ணு வந்து ஒரு 13 வயசு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று காணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எங்கே கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போகிறாரு. இதெல்லாம் என்ன பழக்கம் இது? அங்கே நின்று அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டுபிடிக்கணும்ல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குறையாக பார்க்குறோம். இது வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாததுன்ட்டு தெளிவாக தெரியுது. அப்புறம் தண்ணி எடுத்து அங்கே போடுறது, அதுவே தெரியுது. அப்போ இங்கே வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குன்றதை உணர்ந்து அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். என்னால் கூட சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் பண்ணுறவங்க தான் வந்து தலைவர். அவங்க பண்ணுறவங்க தான் ஒரு லீடர்ஷிப். அப்படி தான் பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். அது மேஜிக் பண்ணுவாங்களோ, அது ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்களோ, ஏதாவது ஒன்று அந்த ஏன்னா இது வந்து யாரும் ஒரு நாட்டுக்கு போர் தொடுத்து யாரும் வரல. உயிர் போகிறது சாதாரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க பார்க்க தான் வராங்க. அப்போ இதை சாதாரணன்ட்டு நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு போயிட முடியாது. ஒரு தலைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுறாங்க, ஒரு நடிகரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூடுறாங்கன்னும் போது ஸோ முழு பொறுப்பு அவங்க தான். இதில் வந்து டிஎம்கே தான், இவங்க தான், செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்கிறது, ப்ளேம் பண்ணுறதுலாம் வந்து கேவலமான அரசியலை தான் நான் பார்க்குறேன். அவங்களே பண்ணியிருக்கட்டுங்க. திமுகவுக்கும் நான் சப்போர்ட்டும் பண்ணல, நான் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல. இவங்களே பண்ணியிருக்கட்டும், திமுகவே பண்ணுறோம். அதெல்லாம் முறியடிக்கிறது தான் ஒரு தலைவனோட வேலை, அவங்களோட பொறுப்பு. அதுதான். அப்போ ஏன் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா? உங்களால் இதையே காப்பாற்ற முடியலன்னா ஆட்சி உங்கள் கையில் வருது. இன்னமும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மோசமாக தான் நடந்துப்பானுங்க. ஏன்னா எந்த ஒரு பழியுமே வந்து ஆளுங்கட்சி மேலே தான் வரும். அப்போ என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்போ எப்படி நீங்கள் மக்களை காப்பாற்றுவீங்க? இல்லைங்க, நான் ரொம்ப மனசில் தோன்றதை ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவன் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன். நான் இப்படி தான் இருந்தால் தான் நான் வந்து எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சுன்றதுக்காக அவன் தப்பே பண்ணாலும் சரின்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனாலும் அவங்க பண்ணுறது சரியாக இருக்கும்போது நான் அவங்க சைடு போனதாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, என்னால் மாட்டேன். ஸோ அப்போது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விஜயை வந்து சிம்பத்தியாக பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இது எல்லாம் வந்து திமுக சதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான அரசியல். அப்போது உங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது.
திமுகவும் ஒரு கீழ்த்தனமாக அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லாமல் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு டோட்டல் டிசப்பாயிண்டட் விஜய் நேற்று நடந்துக்கிட்ட இந்த கூட்டம். அது வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு இது. கரும்புள்ளி செம்புள்ளி குத்துறது மட்டும் இல்லை. இந்த விஜய் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். விஜய்க்கு நான் வச்சுருந்த ஒரு மதிப்பீடு இருந்துச்சு. இவருக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. இவர் வந்து ஒரு மண்ணை காப்பார், மனுஷங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு பார்த்தேன். பட் அதுக்கு கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு விஜய். ஏன்னாங்க இதுதாங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் மக்களோட மக்களாக இல்லை. அப்புறம் நீங்கள் வேறு எந்த விஷயத்துக்கு நீங்கள் இருந்துட போகிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். வேறு எதுக்கு நீங்கள் இருந்துருவீங்க? இங்கே ஒரு 40 உயிர் போயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் சீரியஸாக தான் இருக்கிறாங்க. உங்களை பார்க்க வந்தது, உங்களுக்காக மட்டும்தான் வந்தது. இதுக்கு எதிர்த்தரப்பு என்னென்ன, ஏன் இவ்வளோ கூட்டம் கூடிச்சு, எதனால் இவ்வளோன்னா, அந்த இடத்துல செந்தில் பாலாஜியோட கோட்டைன்னு சொன்ன இடத்துல நான் வருவேன், உடனே நீங்கள் வருவேன், ரூட்டெல்லாம் மாற்றி விட்டு நான் இங்கே வரேன்னு சொன்னது. இதெல்லாம் ஹைப் ஏறுது, படத்தில் நடக்கிற மாதிரி ஹைப் ஏறுது. அதனால் அந்த க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 3% 3 மடங்காக வந்து கூட்டம் ஏறுது. ஏன்னா வர்றது வேறு, ஈவினிங் வெயில் தாழ்ந்து வராங்க. அந்த காரணத்தினாலலாம் நாங்கள் விஜயை பார்த்தே ஆகணும். இவர் எப்படி பேச போகிறாரு, கரூர் செந்தில் பாலாஜி எதிர்த்து வேறு வராரு, அதுக்கெலாம் நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முழுக்க அங்கேருந்து போனது தான் மக்கள். நம்ம தான் வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா ரீசனும். இதில் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப நேரம் கடத்துறதுனால மக்களுக்கு சோர்வு ஏற்கனவே ஒரு சைடு வந்துடுது. இதெல்லாம் வந்து மக்களோட கூட்டம் தான். இன்றைக்கி அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறன்றதுக்காக அவங்க சைடு எந்த தப்பும் இல்லைலாம் சொல்ல முடியாது. அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க மேலே இது தப்பு தான், அவங்க மேலே தப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இங்கே ஒரு தலைவன் வந்து அதுதானே பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா எல்லாமே இருந்துட்டு அவங்க ஏன் இங்கே வராங்க? இங்கே ஒரு அம்பானியோ அதானியோ வந்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ, டெப்யூட்டி சிஎம்மோ, இல்லை பெரிய செல்வந்தரோ, பெரிய ஆக்டரோ வந்து நிற்கல. எல்லாம் அப்பாவி மக்கள் தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்கள நெறிப்படுத்துறதும் அவங்கள வழிமுறைப்படுத்துறதும் ஒரு தலைவனோட கடமை. அவங்க பண்ண அந்த அப்பாவித்தனம், அந்த ஒரு புத்தி கெட்டத்தனத்துக்கு தான் இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய இடி விழுந்திருக்கு. பெரிய இடி விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கட்டி காப்பாற்றுறது ஒரு தலைவனோட கடமையாக நான் பார்க்குறேன், அவங்களோட பொறுப்பாக பார்க்குறேன். இதில் வந்து அடுத்தவங்களை இப்போது ஒரு போர்னு வச்சுக்கங்களேன், எதிர்நாட்டு படை வந்து சூழ்ந்து நம்மளை அழிக்க வருதுன்னா, எவனோ ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. போன உயிர் அதனால் திரும்பி வந்துடுது, இல்லை போக போகிற உயிர் அதனால் எதுவும் இந்த மாதிரி வாய்ப்பேச்சு பேசுகிறதுனால சரியாக போகிறது. என்ன பிளான், என்ன ஆக்ஷன், என்ன பண்ணணும், அதுக்கான தீர்வு என்ன, ஏதாவது ஒன்று ஸ்டெப் எடுக்கணும்னு தான் நான் பார்க்குறோம். அந்த இடத்துல களத்தில் இறங்கி போராடணும். அந்த மாதிரி ஒரு தலைவர் வேணும். இந்த மாதிரி தலைவராக விஜய்க்கு இருந்த மதிப்பு போயிடுச்சு. அதை இனிமேலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. மாற்றுங்க. இங்கே உங்களால் முடியலன்னா அந்த இடத்துல வந்து ஸ்பீச் கொடுக்க தேவையில்லை, விட்டு போயிடுங்க. இல்லை ஒரு நல்ல விஷயம், இந்த இடத்துல இது மாதிரி பிரச்சனைலாம் வரும், இல்லை வரணும்னு தெரிஞ்சிருக்கணும், இது வேணாம், இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுவோம், வேறு இடத்துல வச்சுக்கோம், அதுக்கு என்ன கேஸ் வேணாலும் போட்டால் பார்த்துக்கலான்டான்னு சொல்லிட்டு இருக்கணும். பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு ரோட் ஷோ பண்ண வேணாம்லாம் பண்ணுங்க. பண்ணி என்ன பண்ணால் கொஞ்சம் கூட்ட கலையும், அவங்களுக்கு அந்த நம்ம தலைவனை பார்த்துட்டோன்ற ஒரு திருப்தியாக போயிடுவாங்க. பார்க்கலேன்னும் போது தான் அந்த சங்கடம், அந்த கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எப்படியாவது வந்து இந்த இடத்துல பார்த்துடலான்னு சொல்லிட்டு தோணும். என்ன ஒரே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இது வந்து திமுக சரியாகவே இருக்கட்டும் எல்லாம். ஏன்னா இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே சிஎம், திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் வந்து ட்வீட் போடுறாங்க, நேரில் வந்து பார்க்குறாங்க, அறிக்கை விடுறாங்க, உடனே வந்து நிவாரணம். அங்கே இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தரக்குறைவான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து பெருமையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா உடனே 10 லட்சம் நிவாரணம் தர்றது, உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுக்கறது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் நிவாரணம் கொடுக்கறது, உடனே ஸ்பாட்லேயே அறிவிக்கிறது. அப்போ அது விளம்பரம் தானது. என்ன நான் கொடுக்குறேன் பாருங்கள் மக்களுக்கு, நான் எவ்வளோ உண்மையாக இருக்குது, எவ்வளோ
மக்களாக நான் இருக்கிறேன், எவ்வளோ அக்கறையாக இருக்கிறன்றதை காட்டுது. ஆனால் இது வந்து முதல்ல மக்களை போய் பாருங்கள், சந்திங்க, அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுங்க, தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள அந்த அந்த கஷ்டம் அந்த இதுலேருந்து முதல்ல வெளியில் வரட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணலாம். எடுத்த உடனே அங்கே எப்படா நடக்குன்ற மாதிரியே ஒரு இது இருக்குல்ல, உடனே 10 லட்சம் நான் அறிவிக்கிறேன், இதுலாம் கிடையாது. இங்கே அப்புறமா பண்ணுங்கள். இங்கே அறிவிச்சிட்டு தான் வந்து பார்ப்பீங்களா? பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் கூறிட்டு இது எவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கும் சற்று கொஞ்சம் கூட குறையாமல் இந்த சைடில் விஜய் வந்து 20 லட்சம் கொடுக்குறோம். நீங்கள் 10 லட்சம் தானே கொடுக்குறீங்க, நான் 20 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்னை பற்றி இப்படி ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. 2 பேர் அரசியலுமே பிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இவங்க 2 பேரில் யாராவது நானும் ஓட்டு போடுவேன். இது வரைக்கும் திமுகவுக்கு போட்டிருந்தேன், இப்போ வந்து டிவி கேர் போடலான்ட்டு இருந்தோம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஏதோ நல்ல தலைவர் இல்லையோ, விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் யாரும் இல்லையோன்னு தான் தோணுது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இது வந்து ஆனால் ஒரு விதத்தில் திமுகவே என்ன தான் பண்ணலாம்ப்பா, பரவாயில்லப்பா, மக்கள் ஏதாவது வாழ விடலாம், சேஃப்டின்னு தோணுது. ஸோ ஒரு தலைவனாக 1000 பேர் என்ன வேணாலும் அடிக்க வராங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் பணம். உங்கள் கையில் வந்து அதிகாரம் இல்லை, ஆனால் உங்கள் கையில் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு. விஜய் கையில் தான் நான் சொல்கிறேன். அப்போது அந்த மக்களை நெறிமுறைப்படுத்துறதோ ஏதோ ஒன்று பண்ணுறதோ, இப்படி இங்கே வாங்க அங்கே வாங்க இதை பண்ணுங்கள் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். ஏதோ ஒன்று தவற விட்டுட்டீங்க, வந்து இன்னும் பார்க்கல. அவர் என்ன பண்ணாரோ அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. ஒரு 10 லட்சம் கொடுக்குறாரு, நீங்கள் 20 லட்சம் கொடுக்குறீங்க. இது இல்லை எனக்கு தெரியல என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவத்தில் அஜித்குமார் போய் வீட்டில் போய் பார்த்தீங்க. அது வந்து போலீஸார் தாக்குதல்னால உயிர் இருந்தது, அதனால் நீங்கள் போய் பார்த்தீங்க. அனிதா வீட்டுக்கு போனீங்க, ஸ்டெர்லைட் போனீங்க. ஆனால் இங்கே உங்களுக்காக வந்து உயிரை விட்டுருக்குறாங்க, ஆனால் அதுக்கு போகலை. என்ன யோசிச்சு பாருங்கள். இது சரியான புரிதலா, சரியான அரசியலா, இது சரியான மனிதாபிமானமா? இவர் தான் வந்து அங்கே வந்து பெண்கள் பாதுகாப்பு, மக்களை நல்லா வாழ விடுங்க, அவங்களுக்கு என்ன அத்தியாவசியங்களும் தேவை, நல்லா இருக்கிறதுக்கு வீடு, நல்ல போக்குவரத்துக்கு, உணவு, இந்த மாதிரி பேசியிருந்த ஒரு தலைவன் அவருடைய பொதுக்கூட்டத்திலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனால் ஆளக்கணும் அப்ஸ்காண்ட். சரி, இதெல்லாம் நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியுங்க. யார் என்ன வேணாலும் நினச்சிங்க, யார் என்ன வேணாலும் பேசுங்க, எனக்கு தோன்றதான் நாம் பேச முடியும். இதுக்குள்ளேயும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தலைவர் அது இதுலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் மனுஷங்களான்ட்டு நீங்களே செக் பண்ணிக்க. ஸோ பாதிப்படைஞ்சது யாராக இருந்தாலும் அதுக்கு குரல் கொடுக்குறவன், அந்த சைடு நிற்கிறவன் தான் மனுஷன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும் இருந்துங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. பட் நீங்கள் மக்களோட இருக்கிறீங்களான்றது தான். அனிதாவுக்கு வந்து நீங்கள், ஸ்டெர்லைட்டுக்கு வந்து நின்னீங்க, எல்லாத்துக்கும் வந்து நின்னீங்க, ஏன் இதுக்கு வந்து நிற்கல? என்ன பயம், என்ன இது? அப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டுருக்கிறீங்களா? ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு நடந்துடுச்சு, வந்து பார்த்துருந்தா கூட அட்லீஸ்ட் அந்த ஒரு இது இருந்திருக்கும். சரி என்னடா பண்ணுவான், சரி விடு, தெரியாது, ஒரு புதுசு தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கடந்து போகலாம். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் வராதன்னும் போது எனக்கு அது ஒன்றும் இதெல்லாம் பிடிக்கவே இல்லை சுத்தமாக. நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மக்களுக்கு. மக்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குன்றதில்லை, இங்கே எல்லாத்துக்கும் தான் கூட்டம் கூடுறீங்க. ஒரு நடிகர் வந்தாலும் சரி, கோயிலுக்கும் இந்த மாதிரி போயிட்டு அந்த இடத்துல நெரிசல் பட்டு எத்தனையோ பேர் செத்துருக்கிறத பார்த்துருக்குறோம். ஏதாவது ஒரு கூட்டணி. ஏன் முதல்ல நம்ம குடும்பம், நம்ம உயிர், நம்ம உடைமை, நம்ம மக்கள், இதை பார்க்கணும். சுயநலன்றது கொஞ்சம் நம்ம சேஃப்டி சுயநலம்ன்ட்டு இருக்கணும். அதுவே இல்லாமல் நீங்கள் அவ்வளோ கூட்டம் கூடுற இடத்துல எந்த ஒரு இதுவில் நம்பிக்கையில் நீங்கள் போகிறீங்கன்னு தெரியல. உங்களை நீங்கள் திருத்திக்காமல் இங்கே ஒருத்தரும் திருந்த போகிறது கிடையாது. யாரும் வந்து அப்படியே வானத்துலேருந்து குதித்து வந்து இங்கே ஆட்சி பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களை நீங்கள் திருத்திக்காமல் இருக்கிற வரைக்கும் இங்கே திருந்த போகிறது யாரும் கிடையாது, எதுவும் மாற போகிறது எதுவும் கிடையாது. திரும்பவும் அந்த குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கல். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சும்மா கண் துடைப்புக்காக ஏதோ ஒரு நிவாரணம் கொடுக்குறது, அது இதுன்னு இல்லாமல் விஜய் அவர்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சமாவது கொடுங்க. 50லேருந்து 1 கோடி கூட கொடுக்கலாம். 1 கோடிக்குன்னா கூட 40 பேருக்கு 40 கோடி தான். அது உங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு இது அடுத்தது நல்ல பேர் தான் வரும்.
இது கூட ஒரு பிகினிங், ஒரு புதுசாக என்ன எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு வர்றதில்ல. நம்மள இன்னும் க்ரூமப் பண்ணிக்கலாம், க்ரோத் பண்ணிக்கலாம், இன்னும் வந்து இது பண்ணிக்கலாம். மக்கள்கிட்ட மனசு இருந்தாலே போதும், மக்கள்கிட்ட எப்படியா இருந்தாலும் வரலாம். எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன ஆதங்கம்னா, நேற்று வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுக்கு மக்கள் இங்கே பாதிப்படையும் போது வந்து கூட வந்து நிற்கலைன்றது தான். அது நின்று இருந்தீங்கன்னா எனக்கு 50% அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்கும். சரி, ஓகே, நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு. இதை வந்து யாரை ப்ளேம் பண்ணுறது, எல்லார் மேலேயும் தப்புன்னு கடந்து போகலாம். பட் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஏன் போனீங்க, ஏன் வரல, இதுதான் என்னோடய கேள்வி. பட் எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் அரசு தரப்பும் சரியில்லை, எனக்கு பிடிக்கல. இவங்களோட ஆட்சியும் சரி, டிவிக்கேவும் சரியில்லை, எனக்கு பிடிக்கல. இதுவாக சொன்னால் ஸோ மக்களும் இங்கே வந்து தப்பாக இருக்கிறாங்க. அப்போ யார் தான்றா எனக்கே புரியல. யார் தான் இங்கே நல்ல ஆட்சி, நல்ல ஒரு மனிதர், அப்படி எப்படி தான் தனிச்சு யார் தான் வருவாங்கன்னு தெரியல. நம்ம இதிலே தான், இந்த இதில் தான் கடந்து போயிட்டுருக்கணும், வேறு வழியில். ஒன்று இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி அப்படியே தான் போயிட்டு இருக்கணுமே தவிர பெரிய ஒரு மாற்றம் வரா மாதிரி எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அவ்வளோதான். இந்த நாட்டினுடைய அது விதியா என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தரோட உயிரும், ஒவ்வொருத்தரோட பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மக்களே, உங்கள் உடைமையில் நீங்கள் கவனமாக இருங்க.